உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ளை என்ன இன்னும் காணும்? இப்ப வந்துருவார் சாமி. அட அட, மாப்பிள்ளை எப்படி வருவேன்? வருவாரு. வசமாலாம் வேலை பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை எங்கன்னு எல்லாரும் கதற போறாங்க பாருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஏப்பா, நீங்க 2 பேரும் தானப்பா அவனை கடத்த ரூம்குள்ள போனீங்க. அங்க என்னப்பா நடந்துச்சு? நாங்க அவன் ரூம்குள்ள போனோம். அவன் பாத்ரூம்ல இருந்தான். அவன் வெளியே வந்ததும் அவன் முகத்தை சாக்கு பையால மூடி கட்டைய வச்சு அடிச்சு அவனை சாக்குல போட்டு கட்டிட்டோமே. அப்போ நீங்க மூஞ்ச பாக்கலையா? அது சரியா பாக்கலையே. சரியா பாக்கலையா இல்ல சுத்தமா பாக்கலையா? இல்ல, அது மாப்பிள்ள ரூம் தானா, சோ அது அவனாதான் இருப்பான்னு சொல்லி பார்க்காமலேயே கட்டையால அடிச்சு சாக்குல கட்டிட்டோம். என்ன மாப்பிள, ஆளை கடத்த சொன்னா மூஞ்ச கூட பார்க்க மாட்டீங்களா? இப்படி போய் பண்ணிருக்கீங்களே. ஐயோ மாமா, நாங்க என்ன ப்ரொஃபஷனலாவா கடத்துறோம்? ஏதோ பார்ட்டி சொன்னாங்கன்னு இதெல்லாம் பண்ணோம். ஏப்பா, அதுக்கு நீ இப்படியாப்பா? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஏப்பா, நீ சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ உனக்கு வாரம் கடத்தற டாஸ்க் கொடுத்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ. டேய் நிறுத்துங்கடா. ஆளை கடத்துனீங்களா இல்லையான்னு கேட்டா என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு. ஆக மொத்தத்துல சொதப்பிட்டீங்க, அப்படிதானே? உங்களை எல்லாம் நம்பி நான் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். மொத்தத்தையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. சாரி பாட்டி, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஐயோ சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. இவனை கடத்தல, அப்ப வேற யாரை கடத்துனீங்க? யார் அந்த லக்கி ஃபெல்லோ? தெரியலையே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கோமாளி பசங்களா நீங்க போட்ட பிளான தான் நான் உடைச்சிட்டேனே. ஆளுங்க வாட்ட சாட்டமா இருந்தா பத்தாது, மூளையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுதா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகேஷ் அந்த ரூம்ல இருந்து நான் வெளியேத்திட்டேன். ரேவதி கழுத்துல மகேஷ் தான் தாலி கட்டுவான். உங்க யாராலையும் ஒன்னும் கிழிக்க முடியாது. அடி பாவி மவளே. பாட்டி, இந்த பிளான் ஃபெயிலா போனது கூட எனக்கு பிரச்சனை இல்ல பாட்டி. இவெல்லாம் பஞ்ச் டயலாக் பேசிட்டு போறா பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியல பாட்டி. அந்த வெள்ள பீங்கா நம்ம பிளானை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மகேஷ காப்பாத்தி விட்டுருக்கா. மாமா பாத்தீங்கல்ல, அவ எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போறத. மகேஷ் தான் தாலி கட்டுவான்னு சொல்றா. மாமா, அவளை ஜெயிக்க விடக்கூடாது மாமா, ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா மாப்பிள, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என் பொண்ணு வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதனால ரேவதி கழுத்துல கார்த்திக் தான் தாலி கட்டணும். ஆமாப்பா, அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்சதையே பேசிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. கார்த்திக் இங்க வரணும், அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். நீ கார்த்திக் ஒரு போனை போடு. போடு. போடுறேன். ஓம் சுக்லாம் பரதரம் கிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே யஸ்வத்ரத வக்த்ராத்யாஹ வார்ஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் கௌரிபுத்ராய நமः, ஓம் கணேஸ்வராய நமः, ஓம் ஸ்கந்தாக்ருதாய நமः,
ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ. வாங்க வணக்கம்மா. எடுத்துக்கோங்க. வா சிவனாண்டி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். அது எப்படி வராம இருப்பேன்? சாமுண்டீஸ்வரிய வர சொன்ன பிறகு நான் வராம இருக்க முடியுமா? நேத்து நைட்டே வரணும்னு தான் நினைச்சேன். சரி, கல்யாணம் காலையில தானே, அப்ப வரலான்னு விட்டுட்டேன். ஆமாமா, ஒரு பழமொழி இருக்கே, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. அத நீ கரெக்டா ஃபாலோ பண்ற இல்லையா சிவனாண்டி? கரெக்டா பந்திக்கு வந்துட்டேன். என்ன சாமுண்டீஸ்வரி, கிண்டல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. கிண்டல்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் 50 வகையான ஐட்டம்ஸ் இருக்கு. நீ சிலதெல்லாம் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்ட. போய் சந்தோஷமா சாப்பிடு. அசிங்கப்படுத்துறியா என்ன? இல்ல சிவனாண்டி, நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என்னோட பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறத பார்க்கணும். வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு வாழ்த்தணும். அப்பதான் இந்த சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சதா அர்த்தம். அதையும் பார்க்க தானே போறேன். கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சாமுண்டீஸ்வரி. அப்படியா? அதே கல்யாணத்துல உனக்கும் நீ எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. உனக்குதான் அது அதிர்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு அது ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட உன் பொண்ணுக்கு கிடைக்க செய்யாமலும் என்னால பண்ண முடியும். அப்படியா? சரி, அதையும் பார்த்துடலாம். நீ இப்ப உள்ள போய் உட்காரு, நான் வரவங்களை வரவேற்கணும். உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு ரேவதி. அப்ப புடவை தான் அழகா, நான் இல்லையா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ தான் அழகு. இந்த புடவை கட்டினதும் இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டேன்னு சொல்ல வந்த. ரேவதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காலர் பட்டன் மாப்பிளைக்கு வைஃப் ஆக போற. கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் அவரை காலர் பட்டன் போட விடாத. ஆமாக்கா, நீ கல்யாணம் பண்ணி செய்ய வேண்டிய முதல் வேலையே இதுதான். ஷீ போங்கடி. அப்பா ரொம்ப ஓவரா வைக்கப்படுற. சூப்பரா இருக்க. கல்யாணத்துக்குள்ள மண்டபத்துக்கு போயிடலாம்ல சார்? போயிடலாம். இல்ல சார், அப்படி போக முடியலன்னா நான் வந்ததே வேஸ்ட் ஆயிடும் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.